அன்பார்ந்த த.வே.க நிர்வாகிகளுக்கு வணக்கம். ஈரோடு மாவட்டத்திலேருந்து நான் செந்தில் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு 2-3 டேஸாக ஆஃப்டர் விஜய் வந்து முதலமைச்சர் ஆனதுலேருந்து நான் ஒரு விஷயம் நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னடான்னா, திடீர்னு எங்கேருந்தோ பேனர்லாம் கொண்டு வந்து மாட்டிக்கிட்டு, திடீர்னு எங்கேருந்தோ கட்சி கொடியெல்லாம் கொண்டு வந்து நடு ரோட்டில் நட்டுக்கிட்டு, புதுசாக இந்த தாவிக்கைக்காரங்களும் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னடா அப்படின்னு அந்த பேனரில் ஒத்து பார்த்தா, அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள்லாம் பேனரை வச்சுக்கிட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி நன்றி நன்றின்ட்டு ஒரு 10 பேரோட ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு அங்கங்கே பேனரை சுற்றி போட்டு மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் தாவேக்கா பேனர், தாவேக்கா கொடி. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், வெற்றி பெற்றுட்டீங்க. நான் முதற்கொண்டும் தமிழகத்தில் 1.5 கோடி மக்களுக்கு மேலே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்காக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? நீங்கள் எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து நன்றி நன்றி நன்றின்ட்டு ஒரு வாசகத்தை போட்டு அங்கங்கே பேனரையும் கொடியும் மாட்டி வச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, இதெல்லாம் உங்களுக்காக, உங்கள் முகத்துக்காக விழுந்த ஓட்டு கிடையாது. ஒற்றை நபர் தளபதி விஜய், அவருக்காக விழுந்த ஓட்டு தான் இது எல்லாமே. நீங்கள் இன்னும் 1000 பேனர் அடித்தாலும் உங்கள் நன்றி எனக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா, மக்கள் எதுக்காக உங்களுக்கு இந்த ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மாற்றி பேனரும் கொடியும் நட்டு வச்சுக்கிட்டு ஊர் பூரா இது ஒரு பொல்யூட்டட் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம், இந்த மாதிரி அரசியல் வேண்டாம், மக்கள் வெறுத்து போய் தான் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மற்ற கட்சிகள் மாதிரி நீங்களும் இதையே திருப்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், இது வந்து மக்கள் மனசில் வெறுப்பை தான் உண்டு பண்ணும். இன்க்ளூடிங் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க முதற்கொண்டு. உங்கள் நன்றியை நீங்கள் எதில் தெரிவிக்கணும்னா, உங்களோட செயல்பாட்டில் இருக்கணும். அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள் அந்தந்த தொகுதியில் இருக்க பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதை சால்வ் பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம். உங்களோட தேங்க்ஸை வந்து நீங்கள் அதில் தான் நிரூபிக்கணும், செயலில் தான் காட்டணும். சும்மா பேனரை அடிச்சுக்கிட்டு 400 ரவுடி தான் 400 ரவுடி தான் 400 ரவுடி தான்ட்டு, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி விளம்பரமே பண்ணாமல் ஜெயிச்சிங்க, இப்போ தேர்தலில் ஜெயிச்சதுக்கப்புறம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகளை நாங்கள் வெறுக்கிறோம். இனியும் நீங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி நீங்களும் இதே மாதிரி பேனரை வச்சுக்கிட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமாக நாளைக்கு 5 வருஷம் கழித்து இன்னொருத்தன் முளைச்சி வருவோம். விஜய் மாதிரி இன்னொரு விஜய் வருவார். அதனால நாம தான் வந்து இனிமேல் மோனோபோலி, இனி நாம தான் வந்து நம்மளை மீறி செய்யறதுக்கு ஆள் இல்லை, நம்ம தான் மோனோபோலி அரசியல்ல, தமிழ்நாட்டு அரசியல்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு உங்களுக்கு மேலே ஒருத்தன் வருவான். என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால உங்களோட நன்றியை உங்களோட செயல்பாட்டில் காட்டுங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அதுக்காக தான் மக்கள் உங்களுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. இத்தனை கோடி மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. இன்னமும் அந்த நாகரிகமற்ற அரசியலை பின்பற்றிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களோட கட்சியிலையும் அந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யாதீங்க. நன்றி.